ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஈஸியா நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்க ரவையை வச்சு வடை மாதிரி செய்ய போறோம். அது எப்படிலாம் செய்யறோன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க இப்போ நம்ம செய்யலாம். நம்ம வந்து இது வடை பொரிச்ச எடுக்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நான் 1/4 கிலோ ரவை எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரவையை வந்து இதில் நம்ம கொட்டிடலாம். ரவை கொட்டியாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் தான் சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் மைதா மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம் இதில். அப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கேர்டு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிரையும் நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை தண்ணி தெளித்து லைட்டாக பிணைஞ்சு நம்ம உருண்டை பிடிச்சி அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே மூடி வச்சிடறோம். மூடி வச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா கொஞ்சம் இது மைதா இது சப்பாத்தி மாவுலாம் பிணையும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துட்டோம். நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். கையில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து கையில் வந்து ஒட்டாமல் நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வடையை போட்டு எடுக்க போகிறோம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து ஊற வச்சோம்ல 5 நிமிஷம் கழிச்சு எண்ணெயில் வந்து சூப்பராக சூடு பண்ணி இப்போ நம்ம போட்டு நம்மளுடைய வடையை எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ஈஸியாக இதை ரவையை வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதிலே வந்து சர்க்கரை அப்புறமேட்டு வெல்லம் சேர்த்தோம்னா அப்படியே வந்து ஸ்வீட் வடையாக மாறிடும். இல்லை எனக்கு காரம் தான் பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும். இதிலே வந்து போண்டா மாதிரி போடலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த வடையும் போடலாம். 2 நிமிஷம் ஆகட்டும். நம்ம திருப்பி போட்டு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு பார்க்கலாம். நம்மளோட ரவா வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரவை வடை வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூடாக நல்லா மொறுன்னு வெங்காயம் இதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்றத அதெல்லாம் மொறுன்னு வெங்காயம் சூப்பர் டேஸ்ட்டு. மொறு இருக்கு. சூப்பராக மொறுன்னு இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.